கற்பகம் காடு வீட்டுல இருக்கிறேன். எஸ்ஐ அருகிலே இருக்கிறேன். நான் 3 தலைமுறையா நாங்க அந்த வீட்டை இருந்தோம். இப்ப திடீர்னு எடுத்துட்டு எங்களை அம்போன்னு விட்டுட்டு 4 வருஷமா நான் அவஸ்தைப்பட்டுன்னு கிடக்குறேன். இப்ப வரி கட்டுன்னா நான் எந்த வழியில கட்ட முடியும்? நான் வீட்டு வாடகை கட்டுவேனா, என் குழந்தைங்களை காப்பாத்துவேனா, நான் அந்த வரியை கட்டிக்கின்னு குஞ்சு இருப்பேனா? இல்லாத வீட்டுக்கு வரி கட்டுன்னு சொல்ல கொடுத்துங்கிறாங்களே, எப்படி கட்ட முடியும்? அதே இடத்துல எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாலும் சரி, இல்ல வேற இடத்துல எங்கன்னா பட்டா போட்டு கொடுத்தாலும் சரி, நாங்க வரி கட்டோம். வருவாய்த்துறை ஆபீஸுக்கு வந்திருக்கிறோம், மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன். வீடு ஓணும், பட்டா ஓணும். எனக்கு வாழ்வாதாரமே போச்சு. என் தலைமுறை என்ன ஆச்சு? என் குழந்தை குட்டி எல்லாம் என் மருமை எடுத்துட்டு இந்த குழந்தைங்களை வச்சு நான் தத்தாளி அடிக்கிறேன். இப்ப நான் வாடகை கட்ட முடியாத என்ன வெளியே போன்றாங்க. நான் எங்க போவேன்? கூலி வேலை தான் எங்களுக்கு. எங்க குடும்பத்துல யாரும் கம்பெனில வேலை செய்யல, எல்லாமே கூலி வேலை செய்துதான் பிழைக்கிறோம். அந்த இடத்துல இன்னமும் வாடகை கட்டிக்கணும். நாங்க 4 வருஷமா இருக்கிறோன்னா அப்ப அரசாங்கம் என்ன பண்ணிங்குது? எங்களை ஏறு எடுத்து பார்க்கல. நாங்க என்ன அகதியில இருந்தா நாங்க வந்திருக்கிறோம். எங்களை ஏறு எடுத்து பார்க்க கூடாது அந்த அரசாங்கம்? எங்க போச்சு? அப்ப வரி கட்டுன்னு மட்டும் சொல்றாங்களே, நாங்க எப்படி வரி கட்ட முடியும்? அந்த இடத்துக்கு ஓட்டு போட்டு எதுக்கு வரீங்க? ஓட்டு கேட்க ஏன் வந்தீங்க? ஓட்டு போட்டோம்ல, உங்களை முதலமைச்சர் ஆக்கணும், உங்களுக்கு வார்டு நம்பர் ஆக்கணும், எல்லாம் செய்தோம். எங்களுக்கு இந்த தண்டனையா எங்களுக்கு இது? அப்ப மக்களை நீங்க நினைக்கவே இல்லை. எஸ்ஏ காலேஜ்னா அவ்வளோ பேர் போன இடமா இருக்குது. அது எங்களை பத்தி நினைக்கவே இல்லை. திடீர்னு நான் செத்துட்டுனா கூட அங்க அந்த வாட்ஸ்அப்ல போய் தான் சாகும் சார். எனக்கு அங்கதான் என் சாவே போனோம். அந்த மாதிரி இருக்குது. ஆந்தகம் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான்.